மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதை எதிர்த்து பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக நவாஸ்கனி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது ஓபிஎஸ் வழக்கு தொடர்பாக நவாஸ்கனி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்றைய வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தன்னை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை விட 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் நவாஸ்கனியின் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வேட்பு மனுக்களில் உண்மை தகவல்களை மறைத்துள்ளதாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் வழக்குக்கு பதிலளிக்கும்படி MP நவாஸ்கனி மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை நவம்பர் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.